இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாட்களில் நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்து வருகிறோம். ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி, ஆவிக்குரிய நிலைமையில் நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி. ஒருவேளை நீ எங்கே இருக்கிற அப்படின்னு நம்ம ஒருத்தங்களை பார்த்து கேட்டோம் அப்படின்னா, அவங்க இருக்கிற இடத்த நம்மகிட்ட சொல்லுவாங்க. நான் இந்த இடத்துல இருக்கேன், நான் என்ன செய்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் கேட்கிறதான அர்த்தம் என்ன அப்படின்னா, உன்னுடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்மிடம் ஆண்டவர் கேட்கிறார். ஒருவேளை நாம் சபைக்கு ஒழுங்காக செல்லலாம், சபையில தான் இருக்கிறோம், ஆனா நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படி காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை நம்ம பாவம் செய்யாதவர்களாக, பாவத்தில் விழாதவர்களாக, ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா நம்ம எப்படி வாழ்கிறோம் அப்படின்றத தான் இந்த நாள்ல நம்ம சிந்திக்க போகிறோம். நம் ஆவிக்குரிய காரியத்துல நம்ம இப்படிப்பட்டவர்களா இருக்கிறோமா இல்லையா அப்படின்னு நம்ம சிந்திக்க போகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களா இருக்க கடவோம். மற்றவர்கள் தூங்குகிறது போல தூங்காமல் தெளிந்தவர்களா இருக்க கடவோம். இது என்ன காரியத்தை நம்மளுக்கு இங்க சொல்லுது அப்படின்னா, மற்றவங்க ஆவிக்குரிய காரியத்துல தூங்கிட்டு இருக்கிறது போல நாம் தூங்காமல் தெளிந்தவர்களா இருக்கணும். இதனால நம்ம என்ன தியானிக்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய ஆவிக்குரிய தூக்கத்துல நம்ம இருக்கிறோமா, இல்ல ஆவிக்குரியத்துல நம்ம தெளிந்தவர்களாய் விழித்து கொண்டு இருக்கிறோமா அப்படின்னு தான், எந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு தான் இந்த நாள்ல நம்ம சிந்திக்க போகிறோம். இந்த ஆண்டவர் நம்மை ஒரு அலாரமா சொல்றார், நீ தூக்கத்துல இருந்து எழும்பக்கூடிய நேரமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மை தட்டி எழுப்புகிற நேரமா இது காணப்படுகிறது. முதலாவது நம்ம பார்க்கும்போது, ஜெபம் இல்லாத தூக்கம். நான் ஆண்டவருடைய பிள்ளை தான், நான் ஆலயத்துக்கு போகும்போது நல்லா ஜெபிப்பேன், நான் வேதத்தை வாசிப்பேன், எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சில காரியங்களை நான் ஆண்டவருக்காக செய்வேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? முன்னாடி நல்லா ஜெபித்து கொண்டிருந்தேன், ஆனா இப்போ என்னால ஜெபிக்க முடியல. நான் நடுராத்திரி எழும்பி ஜெபித்தேன், அதிகாலையில ஜெபித்தேன், ஆனா இப்போ என்னால ஜெபிக்க முடியல அப்படின்னு ஒருவேளை நீங்க சொல்லுறீங்க அப்படின்னா, இது உங்களுடைய ஆவிக்குரிய வீழ்ச்சிக்கான சாத்தான் பயன்படுத்துகிற ஆயுதமாய் காணப்படுகிறது. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, பேதுருவிட கேட்ட அதே கேள்வியை கேட்கிறார், நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த பேதுருட்ட சொன்ன வார்த்தை மூலமாக நம்மோடு பேசுகிறாரு. நம்முடைய ஆவி உற்சாகமாய் காணப்படுகிறது. எனக்கு உடம்புல பலவீனமா இருக்கிறதுனால என்னால காலையில எழும்பி ஜெபிக்க முடியல, ஒருவேளை சில காரியங்களை நிமித்தமாக நான் சோர்வுற்றதுனால என்னால ஜெபிக்க முடியல அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லி கொண்டிருக்கீங்களா? முதலாவது, ஒருவேளை அந்த ஜெபம் நம்மள சறுக்குதல், அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து சறுக்கி முடிவில் அது வீழ்ச்சிக்கு நேராக கொண்டு செல்கிறதாய் காணப்படும். அதனால ஆண்டவர் இன்னைக்கு தருகிற நம்ம இந்த அலாரத்துல நம்ம விழித்து கொள்ள வேண்டும், விழித்திருந்து நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். இந்த பேதுருட்ட ஆண்டவர் சொல்றாரு, யார்கிட்ட கேட்கிறாரு அப்படின்னா, அப்படியே சீஷர்கிட்ட கேட்கிறாரு, வேற யாருக்கிட்ட, வெளியே உள்ளவங்ககிட்ட சொல்லல. அன்பா இருந்த அந்த நெருக்கமாயிருந்த சீஷரை பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, நீ 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி. அப்போ சோதனைக்கு உட்படாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்? விழித்திருந்து ஜெபிக்கணும், ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும், தூங்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்ம உலக பிரகாரமா தூங்கக்கூடாது அப்படின்றது அல்ல, நம்முடைய ஜெப வாழ்க்கை தூங்கி விடக்கூடாது. நாம் எவ்வளவு அதிகமா ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் முன்னேறுகிறவர்களாக நம்ம காணப்படுவோம். சபைக்கு வராதவர்கிட்ட ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்கிறது இல்ல. நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்றோம், என் ஜீவன் பிரியும் வரை நான் உண்மை ஆராதிப்பேன், இந்த உலகம் வாழ்க்கை முடியும் வரை உண்மை ஆராதிப்போம் அப்படின்னு சொல்ற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் ஜெபம் என்கிற தூக்கத்துல நீ இருக்கிறியா? நீ தட்டி எழுப்பக்கூடிய நேரமாய் காணப்படுகிறது. உங்களுடைய ஜெப வாழ்க்கைய நீ இன்னும் அதிகப்படுத்து அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களோடு பேசுகிறாரு. அடுத்ததாக, வார்த்தையை அலட்சியம் செய்கிறோமா? அலட்சியம் செய்த தூக்கம்.
நம்ம வார்த்தையை அலட்சியம் செய்து நம்ம தூங்கி கொண்டு இருக்கிறோமா? இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக சிம்சோனுடைய வாழ்க்கை குறித்து நம்ம பார்க்கலாம். சிம்சோன் ஆண்டவரால அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவன் ஒரு தரிசனத்தோடு பிறந்தவன். அவன் ஆண்டவருக்காக வைராக்கியமாக அநேக காரியங்களை செய்தவன். அவன் என்ன செய்தான்? எதிரிகள் எல்லாம் வென்றான். ஆண்டவர் அவனுக்கு வல்லமையை கொடுத்தார். ஆனா அவன் தேவனுடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணவனாய் காணப்பட்டான். ஆண்டவர் சொன்னாரு, அவனுடைய தலைமயிரை சிரைக்க கூடாது, அவன் நசரிய விரதம் உள்ளவனா இருக்கணும், அவனுடைய தலைமயிர் சிரைக்கப்படக்கூடாது அப்படின்ற வார்த்தையை அவன் அசட்டை பண்ணி தெளிலாடினம் செல்கிறான். எப்போதும் போல நான் உதறி விட்டு எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அவனுடைய வல்லமை இழந்து போனதை அவன் உணராதிருந்தான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்கிறது. நியாயாதிபதிகள் 16:20 இப்படி சொல்கிறது, அவன் நித்திரை விட்டு வீழ்த்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாதிருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கர்த்தருடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணி தூங்குகிறவனாய் காணப்பட்டான். ஒருவேளை நம்முடைய வாழ்வுல ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நம்ம அலட்சியம் பண்ணிக்கிற ஆண்டவர் நமக்கு கொடுத்த காரியங்கள்ல நம்ம அலட்சியம் உள்ளவர்களாக, ஆண்டவர் நமக்கு கொடுத்த தரிசனத்துல அலட்சியம் உள்ளவர்களாக நம்ம தூங்கி கொண்டிருப்போம். ஆனால் எழும்புவதற்கு ஏதுவான நேரமா இது காணப்படுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, இது எழும்புவதற்கான நேரம், தூசியை உதறிவிட்டு எழும்புவதற்கான நேரம், வார்த்தையை அலட்சியம் பண்ண காரியங்களை உதறிவிட்டு எழும்புவதற்கான நேரம் அப்படின்னு சொல்லி உங்களோட ஆண்டவர் பேசுகிறார். ஒருவேளை இந்த சிம்சோன் அவனுடைய வாழ்க்கை, அந்த பாவ வாழ்க்கைக்கு சமரசம் செய்தவனாய் காணப்பட்டதுனால அவன் ஆண்டவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணினான், அலட்சியம் பண்ணினான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் சில சூழ்நிலைகள் நிமித்தமாக நாம் செய்கிற காரியங்கள், பாவமான காரியங்களின் நிமித்தமாக நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம அலட்சியப்படுத்துகிறவர்களாக, பாவத்துக்கு சமரசம் செய்கிறவர்களாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இந்த சிம்சோனை போல என்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். எந்த நிலையில நம்ம இருக்கிறோம்? நீ எங்கே இருக்கிறாய்? நீ வார்த்தையை அலட்சியம் பண்ற நிலையில இருக்கிறியா அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு. அடுத்ததாக ஆயத்தம் இல்லாத தூக்கம். ஆயத்தம் இல்லாத தூக்கம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் எதற்காக இந்த உலகத்துல படைத்தார் அப்படின்னா, இந்த உலக வாழ்க்கையில நாம் அவரோடு ஐக்கியம் உள்ளவர்களாக வாழணும், மறுமைக்குரிய நித்திய ஜீவனை அடைவதற்கு ஏதுவாக இந்த உலகத்துல ஆயத்தம் உள்ளவர்களாக நம்ம வாழணும். நம்ம ஒவ்வொரு நாளும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக, ஆயத்தம் உள்ளவர்களாக நம்ம வாழணும். ஆண்டவருடைய வருகையில பங்குள்ளவர்களாக வாழணும், ஆயத்தமாய் வாழணும். அதுக்காக தான் ஆண்டவர் நம்ம இந்த உலகத்துல படைத்திருக்கிறார். ஆனா நாம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்களாகவும், இந்த உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாகவும், இந்த உலக காரியங்களை மாத்திரம் செய்கிறவர்களாகவும் நம்ம காணப்படுகிறோம். ஆண்டவருடைய காரியம் எப்படி? ஆண்டவருக்கு நான் சில நேரங்களை நான் கொடுக்குறேன், நான் ஆலயத்துக்கு போகிறேன், அந்த காரியங்கள்ல நான் கரெக்டா தான் இருக்கேன் அப்படின்னு ஒருவேளை சொல்லலாம். ஆனா ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? நீ எந்த நிலைமையில இருக்கிறாய்? நீ எங்கே இருக்கிறாய்? அந்த ஆயத்தம் என்கிற நிலைமையில இருக்கிறியா அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு. இந்த 10 கன்னிகைகளை பற்றி நாம் மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது, ஆயத்தமா இருந்தவங்க கல்யாண வீட்டுக்குள்ள பிரவேசித்தாங்க, கதவு அடைக்கப்பட்டது. ஆயத்தம் இல்லாதவர்கள், எண்ணெய் இல்லாதவர்கள் அவங்க என்ன செஞ்சாங்க? கதவு தட்ட திறக்க முடியல. ஏன்னா அவங்க வரதுக்கு முன்பதாகவே கதவு பூட்டப்பட்டது. அப்போ ஆயத்தம் இல்லாமல், எண்ணெய் இல்லாத சூழ்நிலை, பரிசுத்த ஆவியானவர் இல்லாத வாழ்க்கை, மனம் திரும்புதல் இல்லாத வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா ஆயத்தம் இல்லாத தூக்கத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்றதான் அர்த்தம். இந்த நாள்ல நம்ம சிந்திக்க நம்ம அழைக்கப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவரோடு உள்ள உறவுல நம்ம ஐக்கியம் உள்ளவர்களாக வாழணும். நம்ம தினசரி ஆண்டவரோடு ஒப்புரவாகணும். ஒருவேளை நான் இன்னைக்கு ஏதாவது பாவம் செஞ்சிருந்தேன், நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம மனம் திரும்புகிறவர்களாக, நம்முடைய வாழ்வை புதுப்பித்துக் கொள்ளுகிறவர்களாக நம்ம வாழணும். வெளிப்புற விசுவாசம் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு செல்லாது. நடைமுறையில நம்ம பரிசுத்தமாய் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து ஆயத்தமாய் வாழும்போது மாத்திரமே நாம் பரலோகத்துக்குரியவர்களாக வாழ்வோம். ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். வாழ்க்கை ஆவிக்குரிய தூக்கத்துல, ஜெபம் இல்லாத வாழ்க்கையில நான் இருக்கிறேனா? ஆண்டவருடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணி தூங்கி கொண்டு இருக்கிறேனா? இல்ல அவரோட ஆயத்தம் இல்லாத தூக்கத்துல இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறாரு. இருக்கிற
இடங்களில் நீங்க ஆண்டவரிடத்துல நீங்க பேசுங்க. ஆண்டவரே, நான் இந்த சூழ்நிலையில இருக்கேன், இந்த தூக்கத்துல இருக்கேன், நான் ஜெபம் இல்லாத சூழ்நிலையில இருக்கிறேன், நான் அலட்சியப்படுத்துகிற சூழ்நிலையில இருக்கிறேன், அப்படி ஆயத்தம் இல்லாத சூழ்நிலையில இருக்கேன், என்னை ஆயத்தப்படுத்துங்க, என்னுடைய ஜெப வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க, உடைய எண்ணெயினால எங்களை, அபிஷேகத்தினால எங்களை நிரப்புங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கும் போது ஆண்டவர் நிறைவாய் உங்களை வழி நடத்த வல்லமை உள்ள தேவனா இருக்கிறாரு. இந்த நேரத்துல நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். நம்ம தூக்கத்துல அல்ல, விழிப்புள் உள்ளவர்களாக நம்ம வாழணும். இன்று முதல் நம்ம ஜெபத்துல, வார்த்தையில ஆயத்தமா இருந்து நம்ம பரலோகத்துக்கு உரியவர்களா வாழணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாள்ல நாங்க ஆவிக்குரிய தூக்கத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லி எங்களோடு நீங்க பேசுனீங்க ஆண்டவரே. இந்த எழுப்புதலுக்கான சத்தம் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில இது எங்களை எழுப்புதலுக்கு ஏதுவா எங்களை மாற்றும்படியாக உங்களுடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அநேக நேரங்களை நாங்க ஜெபிக்கணும் நாங்க நினைக்கிறோம். ஆனா ஆண்டவரே, அப்புறமா ஜெபிக்கலாம், நாளைக்கு ஜெபிக்கலாம், இன்னும் அதிகமா ஜெபிக்க முடியாதபடி நாங்கள் ஆண்டவரை புலம்பி கொண்டிருக்கிறோம் தகப்பனே. ஆனா எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அநேக காரியங்களை நாங்க செய்யணும் உமக்காய் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அந்த ஜெபம் இல்லாததுனால எங்களால் அநேக காரியங்களை உமக்காய் செய்ய முடியல ஆண்டவரே. நாங்கள் உங்களுடைய வார்த்தையை, உங்களுடைய தரிசனத்தை நாங்கள் அலட்சியம் பண்ணிக்கிறவர்களாய் நாங்க இருக்கிறோம் தகப்பனே. எங்களை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த அலட்சியம் இல்லாத வாழ்வு, ஜாக்கிரதை உள்ள வாழ்வு எங்களுக்கு தாங்க. நாங்க ஆண்டவரே ஆயத்தம் உள்ளவர்களாய் உடைய பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அந்த பாதையில எங்களை வழி நடத்துங்க. உடைய பரிசுத்த ஆவிக்குள்ள ஆண்டவரே நாங்கள் கழிகூர்ந்து ஒவ்வொரு நாளும் பரிசுத்த பாதையில நடக்கும்படியான கிருபை எங்களுக்கு தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். நீர் பெருக, நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மகிமை